வணக்கம். என் பெயர் பாரதி. இன்னைக்கு நான் சொல் வகைகளை பத்தி பேச வந்துள்ளேன். 4 சொல் வகைகள் இருக்கு. அது 4 என்ன சொல் வகைகள்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். முதலா என்ன இருக்குன்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா ஒருவர் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா ஒருத்தவங்களோட பேரு, ஒரு இடத்தோட பேரு, ஒரு புத்தகத்தோட பேரு, இல்ல ஒரு பொருளோட பேரு, ஒரு விலங்கோட பேரு. அதுக்கு எடுத்துக்காட்டு பாரதி. பாரதினா நானு, வீடுனா ஒரு இடம், புத்தகம்னா ஒரு பொருள், நாய்னா ஒரு விலங்கு. ரெண்டாவது பார்க்க போது வினைச்சொல். வினைச்சொல் ஒருவர் செய்யும் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு மாலா பாட்டு பாடுகிறாள். அதுல பாட்டு பாடுறதா இங்க வினைச்சொல். நாய் பால் குடிக்கிறது. இங்க எது வினைச்சொல்னா குடிக்கிறதா வினைச்சொல். மூணாவது இடைச்சொல். இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைக்கும் சொல் இடைச்சொல். அதுக்கு எடுத்துக்காட்டு நானும் என் தம்பியும். இதுல இந்த யும்னு முடியுதுல, அது ஏன்னா 2 பேரையுமே சேர்த்து சொல்றதுக்காக தான் யும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த யும் என்னதுன்னா இடைச்சொல். அதுக்கப்புறம் இருக்கிறது உரிச்சொல். உரிச்சொல் ஒருத்தவங்கள பண்பை பத்தி சொல்லும். அதுக்கு எடுத்துக்காட்டு ஆழமான காடு, இல்ல அடர்ந்த காடு. அடர்ந்த காடுனா மரங்கள் எல்லாமே சுத்தி ரொம்ப நீளமா இருக்கு காடு, அதான் சொல்லுது. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னதுன்னா ஆழமான கடல். ஆழமான கடல் என்னதுன்னா ரொம்ப நிறைய தண்ணி இருக்கு, உள்ள போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த 4மே சேர்த்து சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. நானும் என் தம்பியும் மாநகர் மதுரைக்கு சென்றோம். இதுல பெயர் சொல் என்னதுன்னா நானும் என் தம்பியும். அதுக்கப்புறம் வினை சொல் என்னதுன்னா சென்றோம். மூணாவது இடைச்சொல். இடைச்சொல் என்னதுன்னா யும்மு. நாலாவது உரிச்சொல். உரிச்சொல் மாநகர். மாநகர் மதுரை. இங்க மாநகர் என்ன சொல்லுதுன்னா மதுரை ரொம்ப பெரிய ஊருன்னு சொல்லுது. நன்றி, வணக்கம்.